ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி மகர ராசி. இந்த தை மாதத்துக்கு மகர மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தை மாதம் உங்களுடைய மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மாதம் தான் என்னது தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஆனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை காமிக்கும். அதனால கவனமாக இருங்க. 5 கூடையவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், 10 கூடையவர் தொழில்ஸ்தான அதிபதி. இது ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன். அப்போ என்னன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கனால தொழில் மூலியமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் ரெகுலரான இன்கம் அப்படிங்கிறதும், இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியாக எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே மாறி டர்ன் அப்படிங்கிறது யூ டர்ன் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். நல்ல மாதம் தான் உங்களுக்கு. காசு பணம் பொருளாதார சேர்க்கைக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து செயல்பட்டாலே சூப்பராக ஆயிடுவீங்க. அஷ்டமாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல புதன் இருக்காரு, விரயம். அப்போது காசு பணம் வரதை ஏதாவது ஒரு இன்கமாக நீங்கள் விரயம்ங்கிறது 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது விரயம் தான். அதனால் கரெக்டாக எதுலையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருக்குது, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரானது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்குது, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ நீங்கள் புதுசாக போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மூலிமா காசு பணம், நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, 11 கூடையவர் நீச்சமாக இருக்காரு. பார்ட்னர் மூலிமா தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. பார்ட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்காம பார்ட்னர்ஸ் விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு தான் அது நஷ்டம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பார்ட்னர்னால இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு. 4 கூடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீச்சமாய் நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கனால ஒரு சிலருக்கு வீடு வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய பிரார்த்தத்தெல்லாம் திடீர்னு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்வாயிரும். ஒரு சிலர் ஜுவல்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாமே மீட்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அதுக்கு உண்டான சோர்ஸ் வந்துடும். நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்களாவே உணர்ந்து படிக்கக்கூடியது, நல்ல ஞாபகத்திறன்லாம் வரும். அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களால். உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அருமையானதும் பொற்காலமாகவும் தான் இது அமையும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கவங்களுக்குலாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் நல்ல ரிசல்ட் வரும். ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம், அருமையான மாதம். நல்ல காசு பணம் வர்றது, உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கிறது, உயரிய விருதுகள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி காசு பணம்லாம் நிறைய புழங்கக்கூடிய அமைப்பு, நிறைய இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய, வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யாமல் ஆதாரமாக, அதாவது ஆர்டர் காப்பியாக வாங்குங்க, ரிட்டர்ன் ஆர்டர் வாங்குங்க. 12ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 2ல் சனி இருக்குது. நாளைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் பொய் பேசுறது, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால கவனமாக இருந்துருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நல்ல அதிர்ஷ்டகரம், தானாக தேடி வருது. 5ல் குரு இருக்கனால நிறைய ஆதரவுகள் கிடைக்கும், பெரிய லெவலில் புகழ் கிடைக்கும், பேரு கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களை பெரிய லெவலில் பிரபலிப்படுத்தி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால மண்டையில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர், ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அமைதியாக போங்க. இந்த மாதம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சப்போர்ட் வேற கிடைக்காது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். அதனால் சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உங்களை மற்றவங்கள அனுசரித்து போகிற மாதிரி அமைப்பு இருக்குது. செவ்வாய் நீச்சமாக இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க. 4 குடையவரும் செவ்வாதான், 11 குடையவரும் செவ்வாதான். பொருளாதாரத்தில் சூப்பர். ஆனால் 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் வண்டி வாகனத்தில் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா நாய் குறுக்கால வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் மனசார. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை போய் தீபம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதாக அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கட்சியில் ஒரு பெரிய லெவலில் பொறுப்பு, அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு தை மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குருநாதர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.